எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இங்கு இருக்கும் விசுவாச பகுதிக்குட்பட்ட சர்ச் வீதி 9 வீதிகளும் மற்றும் பக்கம் இருக்கும் அனைத்து வீதிகளிலும் தெருக்களிலும் கோலப்போட்டி கோலாகலமாக நடைபெற்று முடிந்துள்ளது. அதன் பரிசாக அனைவருக்கும் பரிசு கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தில் அனைவருக்கும் பரிசும் உண்டு. முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு, நான்காம் பரிசென சிறந்த கோலத்திற்காக இந்த திமுக அரசின் நிலையை வெளிக்காட்டும் விதமாக முதல் பரிசாக ஒரு வருடத்திற்கான வீட்டு வரி மற்றும் தண்ணீர் வரியாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இரண்டாம் பரிசாக அம்மா அவர்களின் திட்டங்களை நினைவுபடுத்தும் விதமாக அம்மா கொடுத்த மாணவர்களுக்கு கொடுத்த மிதிவண்டி. மூன்றாம் பரிசாக மீண்டும் அம்மா நினைவாக மிக்சி. நான்காம் பரிசாக மீண்டும் அம்மா நினைவாக மின் விசிறி. இப்படி அனைத்து பரிசுகளையும் அறிவித்து இன்னும் முடிவு அறிவிக்கப்படவில்லை. இந்த பரிசுகளை கொடுப்பதற்காக மாலை 4-5 மணிக்கு கோவை புறநகர் மாவட்டம், வடக்கு மாவட்ட செயலாளர், கவுண்டம்பாளையத்தின் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் அவர்களும், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் பாசமிகு அண்ணன் KR ஜெயராம் அவர்களும் வருகை தர உள்ளார். நல்ல முறையான வரவேற்பு கிடைத்தது. ஆட்சி மாற்றத்திற்குண்டான எழுச்சியை நாங்கள் கோலங்களில் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.